ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கம்மியாக இருக்கு. ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. சீக்கிரம் பண்ணணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பச்சை கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா இருக்கும். நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் ரசத்துக்கோ சாம்பாருக்கோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.